வாகனவியல் தமிழ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத். இது வாகனவியல் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இன்னைக்கு வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ நம்ம போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோலையும் மினிமம் ஒரு 10 கமெண்டாவது பார்த்தீங்கன்னா, இன்ஜின் ஆயில் எத்தனை கிலோமீட்டருக்கு ஒரு தடவை மாற்றணும், நான் வந்து பல்சர் வச்சிருக்கேன் எத்தனை கிலோமீட்டர் ஒரு தடவை மாற்றணும், நான் வந்து ஹீரோண்டா வச்சிருக்கேன் எத்தனை கிலோமீட்டர் ஒரு தடவை மாற்றணும், நான் R15 வச்சிருக்கேன் எத்தனை கிலோமீட்டர் ஒரு தடவை மாற்றணும்னு சொல்லி கேட்குறாங்க. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் எப்படி எப்போ மாற்றணுன்ற புரிதல் இல்லாமல் தான் இது வரைக்கும் இருக்காங்க. அதனால் வந்து நிறைய பிரச்சனை வருது, கஸ்டமர்ஸுக்கு நிறைய இன்ஜின் ப்ராப்ளம் வருது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பேஷன் ப்ரோ தான். இது ஒரு 2-3 வருஷத்து வண்டி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வண்டி வந்து சீஸ் ஆகிடுச்சு, இன்ஜின் இல்லாமல் ஓட்டினதால ஃபுல்லாக சீஸ் ஆகிட்டு ஹெட்டு, போர், பிஸ்டன், டைமிங் செயின், கிளச் பிளேட்டு, கிராங்க் ஷாஃப்ட்டு எல்லாமே டோட்டலாக டேமேஜ் ஆயிடுச்சு. இப்போ இந்த வண்டி சர்வீஸ் பண்ணணும்னா மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 to 12,000 வரைக்கும் வரும். டோட்டலாக எல்லாத்தையுமே ரெடி பண்ணி ஆகணும். கியர்ஸ் வர 2 கியர் டேமேஜ் ஆகிருக்கு. செகண்ட் கியர் ஒரு கியர் வந்து 630 ரூபா வரும். 2 கியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே ஒரு 1200 ரூபா வந்துடும். அதை மாற்றி தான் ஆகணும். அந்த மாதிரி நம்ம இன்ஜின் ஆயில் கரெக்டான குறிப்பிட்ட டைமில் நம்ம மாற்றதுனால இவ்வளோ பிரச்சனை வருது. இப்போ நம்ம இந்த வீடியோவில் எப்போ எந்தெந்த வண்டியில் எவ்வளோ கிலோமீட்டருக்கு ஒரு தடவை இன்ஜின் ஆயில் மாற்றணுன்றது தெளிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே பண்ணுற தப்பு என்னென்னா, எல்லா வண்டிக்குமே பொதுவான ஒரு கிலோமீட்டர் செட் பண்ணிக்கிறோம். ஒரு 2500 கிலோமீட்டர் ஒரு வண்டி இல்லை 3000 கிலோமீட்டரில் மாற்றுங்க, அந்த மாதிரி நம்ம ஒரு பொதுவான கிலோமீட்டர் வந்து செட் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி செட் பண்ணி எல்லா வண்டிக்கும் நம்ம மாற்ற முடியாது இன்ஜின் ஆயில். ஏன்னா நம்ம கிலோமீட்டர் பேஸ் பண்ணி மட்டுமே இன்ஜின் ஆயில் மாற்றினா இன்ஜின் கண்டிப்பாக டேமேஜ் ஆகிடும். ஏதோ சொல்கிறேன்னா, நம்ம சிட்டியில் இருக்கோம். இப்போ நான் வந்து ஒரு சென்னையில் இருக்குன்னு வச்சுங்க, நான் கோயம்பேட்டிலேருந்து தாம்பரம் வரணும்னா ஒரு 20 கிலோமீட்டர் தான் வரும். ஆனால் நான் அங்கேருந்து கிராஸ் பண்ணி வரதுக்கு 1 to 1.5 மணி நேரம் ஆகும்னு வச்சுங்க. ஏன்னா அவ்வளோ டிராஃபிக் இருக்குது, அவ்வளோ சிக்னல் இருக்குது. ஆனால் அந்த 1.5 மணி நேரமும் இன்ஜின் வந்து ரன்னிங்கில் தான் இருக்கும். அதுவே நான் ஒரு செங்கல்பட்டு அவுட்டரில் இருக்குன்னா பைபாஸில் போகும்போது அந்த 20 கிலோமீட்டர் நான் 20 நிமிஷத்தில் கிராஸ் பண்ணிடுவேன், பிரச்சனையே இல்லை. அதாவது ஒர்க்கிங் டைம் ரொம்ப கம்மி, அதே கிலோமீட்டர் தான் ரெண்டு வண்டியுமே கிராஸ் பண்ணுது. ஆனால் ஒர்க்கிங் ஹவர்ஸ் அதிகமாக இருக்குது. இப்போ இது எப்படி கணக்கு பண்ணோம்னா, நம்ம அந்த எர்த் மூவர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, நம்ம ஜேசிபி, புக்லைனு, நம்ம அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுற டீசல் ஜென்ரேட்டர்லாம் பார்த்துருப்பீங்க. அதுலேயும் இன்ஜின் இருக்கும். அந்த இன்ஜின்லாம் வந்து கிலோமீட்டர் பேஸ் பண்ணி ஆயில் மாற்ற மாட்டாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ஹவர்ஸ் வச்சு தான் ஆயில் மாற்றுவாங்க. ஏன்னா அது வந்து கிலோமீட்டர் கம்மியாக தான் ஓடும். ஜென்ரேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஓடாது, அங்கேயே தான் இருக்கும். ஆனால் அதோட ஒர்க்கிங் ஹவர்ஸை வச்சு இன்ஜின் ஆயில் மாற்றுவாங்க. அதே கான்செப்ட் தான் பைக்குக்கும் செட் ஆகும். நீங்கள் கிலோமீட்டர் பேஸ் பண்ணி இன்ஜின் ஆயில் மாற்றுறது எப்படி செட் ஆகும்னா, நீங்கள் அவுட்டரில் சிட்டிக்கு வெளில இருக்கிறவங்களுக்கு அது ஓகே. ஏன்னா அவங்க வந்து அந்த கிலோமீட்டரை கரெக்டான டைமில் கிராஸ் பண்ணுறவங்க, அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு கிலோமீட்டரை விட ஒர்க்கிங் ஹவர்ஸ் அதிகமாக இருக்கும், பைக்கோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் அதிகமாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, சீக்கிரமாகவே இன்ஜின் ஆயில் மாற்ற வேண்டியது ஒரு கட்டாயத்தில் இருக்கீங்க. அது தெரியாமல் தான் நிறைய பேர் சிட்டியில் இருக்கவங்க வந்து பைக் வந்து கிலோமீட்டர் கணக்கு பண்ணி ஓட்டி இன்ஜினை கண்டம் பண்ணிடுறாங்க. அது மாதிரி பண்ணக்கூடாது. இப்போ எப்படின்னா, சிட்டியில் இருக்கவங்களுக்கு எந்த மாதிரி மேட்ச் ஆகும்னா, இப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு 40+ ஆயில் அது வந்து 3000 கிலோமீட்டர் ஓட்டலாம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது நம்ம என்ன பண்ணோம், அது வந்து கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு, அவுட்டர் சிட்டியில் இருக்கிறவங்க செட் ஆகும். அதுவே ஒரு சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு, சென்னை மாதிரி பெரிய பெரிய மாநகராட்சியில் இருக்கிறவங்களுக்கு அது செட் ஆகாது. ஏன்னா அவங்களுக்கு டிராஃபிக், சிக்னல்ஸ் நிறைய இருக்குது. அவங்க என்ன பண்ணணும்னா, ஒரு 40+ ஆயில் யூஸ் பண்ணுறவங்க மேக்ஸிமம் 2000 கிலோமீட்டரில் இல்லை 2500 இன்ஜின் ஆயில் மாற்றிட்டு அவங்களுக்கு இன்ஜின் வந்து சேஃப்டியாக இருக்கும். நீங்கள் செமி சிந்தட்டிக் போகிறீங்கன்னா மேக்ஸிமம் 2500 3000 மாற்றிடலாம். அது செமி சிந்தட்டிக் ஆயிலுக்கு செட் ஆகும். நீங்கள் சிந்தட்டிக் ஃபுல்லி சிந்தட்டிக்கே போட்டாலும் 3000 3500 இல்லை அதிகபட்சமாக ஒரு 4000 வச்சுங்க, அவ்வளோதான் போகும். அதுக்கு மேலே போகாது. ஏன்னா சிட்டியில் இருக்கும்போது ஒர்க்கிங் ஹவர்ஸ் அதிகமாக இருக்கும் பைக்குக்கு. அதாவது இன்ஜினோட ரன்னிங் டைம் அதிகமாக இருக்கும், கிலோமீட்டர் கம்மியாக இருக்கும். நீங்கள் கிலோமீட்டர் மட்டும் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஒர்க்கிங் ஹவர்ஸில் இன்ஜின் வந்து டேமேஜ் ஆகிடும். அதனால் இது வந்து சிட்டிக்கு செட் ஆகும். நீங்கள் அவுட்டரில் இருந்தீங்கன்னா நீங்கள் 40+ ஆயில் 3000 ஓட்டலாம், பிரச்சனை இல்லை. செமி சிந்தட்டிக் ஆயில் 3500 கூட ஓட்டலாம், பிரச்சனை இல்லை. சிந்தட்டிக் ஆயில் போட்டிங்கன்னா 5000 கூட ஓட்டலாம், பிரச்சனை கிடையாது. அவுட்டர் சிட்டியில் இருந்தால் நீங்கள் சிட்டியில் இருக்கும்போது நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே ஒரு 500 கிலோமீட்டரோ இல்லை ஒரு 1000 கிலோமீட்டர் கம்மி பண்ணி ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஓரளவுக்கு இன்ஜின் ஆயில் எப்போ மாற்றணுன்ற ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீடியோவில் ஏதாவது சந்தேகம் குறைகள் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.